இது வந்து சீமானுக்கு அவருக்கு 5வது பிளஸ். 6வது பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியிலிருந்து அவருக்கு கிடைக்கிற பிளஸ். அதாவது நெகட்டிவ்ஸ் எதிர்க்கட்சியில வர நெகட்டிவ்ஸ் வந்து இவருக்கு பிளஸ்னே சொல்லலாம். விஜயா இருக்கட்டும், விஜய் மீது இப்போ 41 பேர் இறந்த கரூர் சம்பவமா இருக்கட்டும், தஞ்சாவூர்ல இறந்த இளைஞரோட இறப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல இடத்துல அவர் போகாத விஷயங்களா இருக்கட்டும், அஜித்குமார் வழக்கா இருக்கட்டும், டெத் லாக்கப்ஆ இருக்கட்டும், எதுவுமே அவர் பெரிய பேசாததா இருக்கட்டும், தன்னோட கட்சிக்குள்ள சீட்டு வாங்குறதுக்கு காசு குடுக்குறாங்க. சீட்டு வாங்குறதுக்கே காசு குடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில பல பேர் போராட்டம் பண்ணாங்க. ஜாதி பார்த்து தான் வந்து எங்களுக்கு சீட்டே குடுக்குறாங்க. கட்சிக்குள்ளேயே ஜாதி பார்த்து தான் சீட்டு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். தன்னோட கட்சி சார்ந்த விஷயங்களுக்கும், பொது கூட்டங்களுக்கும் அதிகமா போகாம, பர்சனல் விஷயத்துக்கு அதிகமா போயிட்டு இருக்காரு அப்படின்றதா இருக்கட்டும். 3வது பார்த்தீங்கன்னா, அங்க மாறன் பிரதர்ஸ், மாறன் சகோதரர்கள் அங்க அதிகமா இருக்காங்க. அதாவது அவர்கள் பார்த்தீங்கன்னா, பல சோசியல் சர்வீஸ், சமூக உதவிகள் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீயாவும் பண்றாங்க. மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா களத்துல உடனடியா போய் நிக்கிற மாறன் சகோதரர்கள் அங்க இருக்காங்க. ஸோ அவர்கள் சீமானுக்கு பெரிய பலம்னே சொல்லலாம். இது வந்து அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப 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 ஹாட் டாபிக் தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு எலெக்ஷன் இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது. எல்லாருமே ரொம்ப கவனிக்கிற ஒரு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் கிட்டத்தட்ட 15 வருடமா தன்னோட கொள்கையின் அடிப்படையில் தன்னோட பேச்சை மட்டுமே நம்பி 35 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிற ஒரே ஒரு கட்சி. எலெக்ஷன் கமிஷனால மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த அலையன்ஸுமே இல்லாம, எந்த கட்சியோட கூட்டணியுமே இல்லாம கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரே கட்சி இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். 2011 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றை நபர் சீமான் என்ற ஒற்றை ஆள் கூட ஒரு 20-25 பேர் மட்டுமே வச்சு கூட்டங்கள் கூட்டி போராட்டங்கள் நடத்தி மக்களோட மக்களா நின்று பேச ஆரம்பிச்ச ஒரு மனிதர் இன்னைக்கு அந்த 20 பேர் 20 லட்சமா மாறி இன்னைக்கு 35 லட்சம் வாக்காளர்கள் அவருக்கு நேரடியாக வாக்கு செலுத்தியிருக்காங்கன்றது ஒரு பிரமிப்பான விஷயம்னே சொல்லலாம். சரி, காரைக்குடி தொகுதியில் சீமான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை 2026 தேர்தலில் அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்றதுக்கு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவின் அடிப்படையில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, சீமான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படி அப்படின்றதையும் பார்ப்போம். கடந்த 15 வருஷமா காரைக்குடி தொகுதி, இந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியோட ஃபுல் டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளோட அனலைசேஷன் ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்க்குறீங்களா, 2011 யார் இந்த காரைக்குடி தொகுதியில் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 86,000 ஓட்டு, அதாவது 51% வந்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் காரைக்குடியில் வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லா ஏஜ்லையும் கம்பேர் டு 18லேருந்து 65+ வரைக்கும் இருக்கிற வாக்காளர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 2,73,000 பேர், கிட்டத்தட்ட 3 லட்சம் வச்சிங்களேன். 2.25 லட்சம் ஓட்டு வந்து காரைக்குடி தொகுதியில் இருக்குங்க. அண்ட் இதில் வந்து ரெண்டாவது வந்து காங்கிரஸ். 2011 பார்த்தீங்கன்னா அதிமுக 86,000 ஓட்டு, அதாவது 51% வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதா இருக்கிறது காங்கிரஸ் 2011 கிட்டத்தட்ட 39%, 40% பக்கம் வாங்கியிருக்காங்க. இதே 2016 பார்த்தீங்கன்னா, அதே ராமசாமின்றவர் கேண்டிடேட், போன 2011 ராமசாமி கேண்டிடேட்டா இருந்தவர், 2016 அதே ராமசாமி நின்றுருக்காரு, அதே காங்கிரஸ் நின்றுருக்கு, 47% வாங்கி வின் பண்ணியிருக்காங்க. ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 93,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே அதிமுக பார்த்தீங்கன்னா 2011 86,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2016 பார்த்தீங்கன்னா 93,000 வாக்குகள் காங்கிரஸ் பெற்று முன்னிலை வந்து 47% ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா 2011 2016 ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. யாருக்கு? வின்னிங் கேண்டிடேட்டுக்கு. கிட்டத்தட்ட இந்த வின்னிங் கேண்டிடேட்டுக்கும் எதிர்க்கட்சியாக இருக்க அந்த அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 47%, இவங்க 37%. அது 2011 பார்த்தீங்கன்னா 51%, 39%, கிட்டத்தட்ட இந்த 2-3% மிஸ் ஆகுது. அந்த 2-3% எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 தான் நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க. 2011 அவங்க நிற்கல. 2016 முறையாக நாம் தமிழர் கட்சி நிற்கும் போது கிட்டத்தட்ட 5,300 வாக்குகள் பெற்றாங்க. 2.7, கிட்டத்தட்ட 3% வாங்குறாங்க. ஸோ அந்த 3% வாக்கு முதல் முறையாக தமிழ் தேசியத்தை நம்பி திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம்னு நினைச்சு வாக்கு செலுத்திய வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள்னே சொல்லலாம், புதிய நம்பிக்கையோட வாக்காளர்கள் செலுத்தியிருக்காங்க. அது 3%. ஸோ அவங்க கிட்ட இருந்து திமுக அதிமுகலேருந்து வாக்குகள் குறைஞ்சிருக்கு 2016. சரி, 2021 எலெக்ஷன் பார்ப்போம். 2021 எலெக்ஷன்ல அதே காங்கிரஸ் தான் நிற்கிது. 2021 எலெக்ஷன்ல காங்கிரஸ் நின்று 76,000 வாக்குகள் பெறாங்க. அது 2016 வாக்குகள் விட 2021 வாக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. 47% 2016 வாங்கி வின் பண்ண அதே காங்கிரஸ் 2021 36% தான் வாங்கியிருக்காங்க. இது நல்லாவே தெரியுதுங்க. கிட்டத்தட்ட 47 எங்க இருக்கு, 36 எங்க இருக்கு, 11% ஓட்டு குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த 11% ஓட்டு எங்க போயிருக்குன்னு பாருங்க. அதே நாம் தமிழர் கட்சி 2021 நின்று கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள், 23,800 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. 11%, 11.3%. இது 2021 பார்த்தீங்கன்னா அதிமுக நேரடியாக நிற்காம பிஜேபி அலையன்ஸோட நின்றுருக்கு. ஸோ பிஜேபி ராஜா அவர்கள் நின்றுக்காரு, 25% வாக்குகள் வாங்கியிருக்காரு. இது அதிமுகவோட ஓட்டு தான். இருந்தாலும் 2016 எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது பிஜேபி கம்மியாக தான் வாங்கியிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக நேரடியாக நிற்கல. அப்போ அதிமுகக்குள்ள இருக்கிற பல வாக்காளர்களுக்கு பிஜேபியோட அலையன்ஸ் காரைக்குடி தொகுதியில் பிடிக்கலன்னு தெளிவாக தெரியுதுங்க. ஸோ இந்த ஓட்டு, இந்த பிஜேபி அலையன்ஸ் இருக்கிற ஓட்டு அதிமுகவுக்கு போகலன்றது தான் உண்மை. ஸோ 36%, அடுத்து 25% அதிமுக, 11.3% நாம் தமிழர் 5 வருஷத்தில் எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்காங்கன்றது தெளிவாக புரியுதுங்க. ஸோ 2016 வெறும் 2.7% வாங்கின நாம் தமிழர் கட்சி 2021 11.3%, அதாவது கிட்டத்தட்ட 10% மேலே வாங்கியிருக்காங்கன்றது ஒரு பிரமிப்பான விஷயம் தான் சொல்லணும். அதே காரைக்குடி தொகுதியில் 2016 இருக்கட்டும், 2021 அதிகமாக வளர்ச்சி பெற்ற நாம் தமிழர் கட்சி 2024 பார்த்தீங்கன்னா 23,000 ஓட்டாக இருந்தது, 28,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 28,046 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமும் ஒன்று இருக்குது. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 2021 நின்று கிட்டத்தட்ட 21% ஓட்டை பிரிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்துருக்கு, 11% அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்
அதே தொகுதியில 21% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா, அவங்க வந்து பிஜேபியும் இல்ல, அதிமுகவும் இல்ல, தனியா நின்றுருக்காங்க 21%ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே அலைன்ஸ்ல இருக்காங்க. பிஜேபி, அதிமுக அண்ட் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இது எல்லாமே ஒரு அலைன்ஸ்ல வந்திருக்கு. அம்மா மக்கள் அதிமுகவும் பிஜேபியும் வேணாம் அப்படின்னு சொன்ன 21% ஓட்டு அதிமுக கட்சியில இருந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கின்றது தெளிவா தெரியுது. ஏன்னா 2021ல வெறும் 25% தான் வாங்கியிருக்காங்க பிஜேபி அலையன்ஸ் அதிமுகவும் சேர்ந்து. இதுல ஒரு விஷயம் என்னன்னு தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய அதிகமான ஓட்டர்ஸ் காரைக்குடியில இருக்காங்க. அதாவது பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிற அதிமுக வேணான்னு 21% அதுல இருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நம்பி போயிருக்காங்க. இப்ப என்ன ஆகுது, அதே பிஜேபி அலையன்ஸ் அதிமுக கூட அதே பிஜேபி இருக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இதோட போனது மக்களுக்கு பெரும் அதிருப்தியை தான் ஏற்படுத்தும் அந்த தொகுதியில. உடனே அடுத்து எங்க தேடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் தான் அதிகமா தேடுவாங்க. சரி, விஜய் வந்து இப்ப புதுசா களம் இறங்குறாரு, அவருக்கு கீழ பல பர்சன்டேஜ் இதுல கண்டிப்பா போகும்ல அப்படின்னா கண்டிப்பா போகும். கிட்டத்தட்ட 21% இருந்து ஒரு 10% புதுசா நாங்க வந்து புது ஓட்டர்ஸ் வேணும் அப்படி புது லீடரை நாங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்புற புது ஓட்டர்ஸ் எல்லாருமே ஒரு 10% பேர் காரைக்குடியில இருந்து விஜய்க்கு போனாலுமே இன்னும் 11% பேர் போன 2021 கணக்குப்படி பார்த்தாலே 11% பேர் 2024 இருக்கு, அடுத்து 2026 கிட்டத்தட்ட இந்த 5 வருஷ கேப்ல இன்னும் ஒரு 10% பேர் நாம் தமிழர் கட்சியை நம்பி ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் இப்போ இருக்கிற ஒரு 15% ஓட்டு வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிய போகுது. ஒரு 30லேருந்து 35% ஓட்டு வந்தாலே பெரிய விஷயம் தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ செய்தி தொடர்புகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கள நிலவரம் தெரிந்து கொள்றதுக்கு பல ப்ரோக்ராம்களை பண்ணுறாங்க. காலேஜில் போய் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் காரைக்குடி தொகுதியாக இருக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாங்க. அதில் காரைக்குடி தொகுதியில் பர்டிகுலராக போனப்போ ஒரு கல்லூரி மாணவர் தெளிவாக சொல்கிறாரு, காரைக்குடி மாவட்டத்தில் எல்லா வகையிலுமே ஒரு பின்தங்கிய மாவட்டமாக தான் இன்னுமே விளங்கிட்டு இருக்கு. எதனால் பார்த்தீங்கன்னா, மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஐடி கம்பெனிஸோ இல்லை மற்ற தொழில் வளர்ச்சியோ அதிகமான மற்ற வளர்ச்சிகளுமே இல்லாத ஒரு மாவட்டமாக தான் இன்னும் சிவகங்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், மற்ற தொழிற்சாலையாக இருக்கட்டும், எதுவுமே வந்து இங்கே பெரிய லெவலுக்கு இல்லைன்றது ஒரு பெரிய அதிருப்தியை வந்து தெளிவாக காட்டுதுன்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் பலரும் வந்து நாம் தமிழர் கட்சி, அதாவது தமிழ் தேசியத்தை நம்புற கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழரை நம்பி இவங்க கள நிலவரத்தை பார்த்து, இவங்க களத்தில் வேலை செய்வதை பார்த்து புதிய ஓட்டுகள் எல்லாமே நாம் தமிழருக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது புதிய தலைவர்களை தேடுற ஒரு எண்ணம் கொண்ட மக்கள் காரைக்குடி தொகுதியில் அதிகமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இது காங்கிரஸோட கோட்டைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பக்கம் 2011 பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் டிஎம்கேக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஒவ்வொரு அதிமுகவாக இருக்கட்டும், இதே அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதாவது காங்கிரஸாக இருக்கட்டும், டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ் எல்லாருமே ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ டிராப்பிங் ரேஷியோ படி பார்த்தீங்கன்னாலும் ஆல்ரெடி இருக்கிற திராவிட கட்சிகள் ஓட் பர்சன்டேஜ் கம்மியாயிட்டு தான் இருக்குது. இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சீமான் அங்கே வந்து நிற்கிறாரு, இது ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். சீமான் நிற்காம வேற வேட்பாளர்களை நிறுத்தியே அவர் கிட்டத்தட்ட ஒரு 15% ஓட்டு வந்து காரைக்குடியில் வாங்கியிருக்காருன்னு போது இப்போ நேரடியாக அவரோட சொந்த மாவட்டத்திலேயே அவர் களம் இறங்குறாரு. அவர் என்னதான் ஜாதிகள் நான் பார்க்கல, அவர் ஜாதி ஓட்டு வேணாம் எனக்கு தீட்டு அப்படின்னு அவர் சொல்றதா இருந்தாலுமே அவர்களோட அவரோட சொந்தக்காரர்கள், அவரோட ஜாதியில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள்னு சொல்லலாம், ஜாதின்னு சொல்றதை விட. ஆனால் நிதர்சனமான உண்மை தானே சொல்லணும். பொதுவாகவே இன்னுமே தமிழ்நாட்டில் ஜாதியை வைத்து ஓட்டு வாங்குபவர்களும் ஜாதியை வச்சு ஓட்டு வாங்குற இன்னுமே தலைவர்கள் இருக்காங்க தான், அது ஒன்று தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு நிலவரம் தான் அது. ஸோ அப்படி வகையில் பார்க்கும்போது சீமானுடைய உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் அங்கே அதிகம். அதுவும் அவரோட சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் அவர் நிற்கும் போது அதிகமான ஓட் பர்சன்டேஜ் அவரை நம்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, இளைஞர்கள் நாம் தமிழரை தேட ஆரம்பிச்சது, அதாவது ஓட் பர்சன்டேஜில் அந்த 25லேருந்து 45 பர்சன்டேஜ், 45 வயசு, 23லேருந்து 25லேருந்து 45 வயதுக்குள்ள இருக்கிற ஓட்டர்ஸ் தான் அதிகமான ஓட் பர்சன்டேஜ் நாம் தமிழருக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி 2016லேருந்து 2021 2024 ஓட்டர்ஸ் எல்லா லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற அனைவரும் தான் நாம் தமிழர் கட்சி அதிகமாக தேடி வாக்காளர் செலுத்தியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தாலும் இளைஞர்கள் அதிக தேடக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழராக இருக்குது. இது சீமானுக்கு ப்ளஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. இது 2வது ப்ளஸ். 3வது பார்த்தீங்கன்னா, அங்கே மாறன் சகோதரர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. அதாவது அவர்கள் பார்த்தீங்கன்னா பல சோஷியல் சர்வீஸ், சமூக உதவிகள் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீயாகவும் பண்ணுறாங்க. மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா களத்தில் உடனடியாக போய் நிற்கிற மாறன் சகோதரர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அவர்கள் சீமானுக்கு பெரிய பலம்னே சொல்லலாம். இது வந்து 3வது ப்ளஸ். 4வது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்த ஊரில், சொந்த தொகுதியில் அவரோட ஜாதி ஓட்டுகளாக இருக்கட்டும், அவரோட நட்பு ஓட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இது 4வது ப்ளஸ். 5வது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, திமுக அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸ் எல்லாருமே வந்து பல அதிருப்திகள் வந்து எழுதிட்டு இருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2011லேருந்து 2021 24 எலெக்ஷன் வரைக்கும் ஓட் பர்சன்டேஜ் ட்ராப் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த காரைக்குடி மக்கள் வந்து திமுக அலையன்ஸு, ஏடிஎம்கே அலையன்ஸும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் ஆட்சி செலுத்திருக்காங்க. 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் 21% வாங்கியிருக்காங்க. அதே 15% இப்போ நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க, அதுவாக இருக்கட்டும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் மக்கள் அங்கே மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்கன்றது ரொம்பவே நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. இது வந்து சீமான் அவருக்கு 5வது ப்ளஸ். 6வது ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியிலிருந்து அவருக்கு கிடைக்கிற ப்ளஸ், அதாவது நெகட்டிவ்ஸ், எதிர்க்கட்சியில் வர நெகட்டிவ்ஸ் வந்து இவருக்கு ப்ளஸ்னே சொல்லலாம். விஜயா இருக்கட்டும், விஜய் மீது இப்போ 41 பேர் இறந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும், தஞ்சாவூரில் இருந்த இளைஞரோட இறப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல இடத்துல அவர் போகாத விஷயங்களாக இருக்கட்டும், அஜித்குமார் வழக்காக இருக்கட்டும், டெத்து லாக்கப்பாக இருக்கட்டும், இதுவுமே அவர் பெரிய பேசாததாக இருக்கட்டும், தன்னோட கட்சிக்குள்ள
சீட்டு வாங்குறதுக்கு காசு குடுக்குறாங்க. சீட்டு வாங்குறதுக்கே காசு குடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில பல பேர் போராட்டம் பண்ணாங்க. ஜாதி பார்த்து தான் வந்து எங்களுக்கு சீட்டே குடுக்குறாங்க. கட்சிக்குள்ளேயே ஜாதி பார்த்து தான் சீட்டு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். தன்னோட கட்சி சார்ந்த விஷயங்களுக்கும், பொது கூட்டங்களுக்கும் அதிகமா போகாம, பர்சனல் விஷயத்துக்கு அதிகமா போயிட்டு இருக்காரு அப்படின்றதா இருக்கட்டும். சங்கீதா விஜய் அவர்களோட டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட கேஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி பல காரணங்கள் வந்து விஜய்க்கு வந்து அங்க ஓட்டு பெர்சன்டேஜ் பெருசா அளவுக்கு வராதக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கிற நிலவரம் தெளிவா இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப உற்று கவனிக்கிறாங்க. அவரோட கள நிலவரமும், அவர் எலக்ஷனுக்கு வந்ததுலேருந்து என்ன பண்ணாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சு எலக்ஷன் டேட் அறிவிச்சு. ஆனாலுமே அவர் வந்து இன்னும் களத்துல இறங்காம, இனிமேல் தான் இறங்க போறேன் அப்படின்ட்டு பர்சனலான விஷயங்களுக்கு போயிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட பர்சனல்னு எடுத்துக்காம ஒன்ஸ் அவர் ஹீரோன்ற இடத்துல இருந்து இப்ப தலைவர் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தன்னோட பர்சனல் அதாவது தன்னோட அப்பா அம்மாவை அவர் சரியா கவனிக்கலன்ற ஒரு பேச்சு இருக்கு. தன்னோட மனைவியோ தன்னோட பிள்ளைகளையோ அவர் ஒழுங்கா கவனிக்கலன்ற ஒரு பேச்சு இருக்கு. இது இல்லாம அவருக்கு வேற ஆக்ட்ரஸோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சங்கீதா அவர்களே நேரடியா வழக்கு தொடர்ந்திருக்காங்கன்னும் போது அந்த ஒரு கரையும் அவர் மேல இருக்கு. பிளஸ் தன்னோட கட்சிக்காரர்களுக்கு அவர் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கரை இருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்தவர்களுக்கு நேர்ல வந்து இவரு ஆறுதல் செலுத்தாம இவர் அங்க வர சொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது நாம் தமிழருக்கு ப்ளஸ்ஸாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற காரைக்குடி மக்களுக்கு இது வரைக்கும் விஜய் கட்சி எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் நாம் தமிழருக்கு ப்ளஸ்ஸாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல புதுசா வந்த கட்சிகளா இருக்கட்டும், எதுவுமே பண்ணலன்ற விஷயமும் சரி, அவர்கள் மீது இருக்கிற அதிருப்திகள் அதிகமா இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வாக்குகள் இந்த முறை 2026 முறை அதிகமான வாக்குகள் பெற்று கண்டிப்பா ஓட் பெர்சன்டேஜ்ல ஒரு 35% வாங்கினா கூட கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து 2021லயே திமுகவோட அலையன்ஸ் வந்து காங்கிரஸ் அவர்கள் ஓட் பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த குறைஞ்ச ஓட் பெர்சன்டேஜ் இந்த முறையும் இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 5% குறைஞ்சா கூட அதிமுகவில் பிஜேபியும் அதிமுகவும் அலையன்ஸ் வச்சதுனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 21% பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பிஜேபியோட இணைஞ்சதுனால கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 10% பேர் பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறதுனாலே அதிருப்தினால காரணத்தினால அந்த 10% பேர் நாம் தமிழர் நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல ஒரு 10% திமுக இருந்து ஒரு 5% வந்தா கூட 15% இருக்கு. இது இல்லாம புதிய வாக்காளர்கள், கல்லூரி மாணவர்களாகட்டும், புதிய வாக்காளர்கள், தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர்கள், நாம் தமிழரை விரும்பக்கூடியவர்கள், அதுவும் சீமான் நேரடியாக நிற்கிறாருன்றதுனால ஒரு ஸ்டார் தொகுதியா நிற்கிற ஒரு தொகுதியா இருக்கட்டும் காரைக்குடி. ஸோ இதுல இருந்து ஒரு 5% வாக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட 20-25% வந்து நாம் தமிழருக்கு கூடுதலா 2026 காரைக்குடி தொகுதியில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமே சொல்லலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 35.7% இல்ல 36% இல்ல 38% வாங்கினாங்கன்னா கண்டிப்பா திமுகவை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு காங்கிரஸை அதாவது திமுக அலையன்ஸை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வாய்ப்பினை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நாம் தமிழருக்கு ஒரு 5 சப்போர்ட் சொன்னது போக கட்சி ரீதியாக காரைக்குடியில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் அதாவது லிஸ்ட் அவுட்டே பண்ணலாம். இதை ரீசெண்டாக வந்து இடுமாவனம் கார்த்திக் அண்ணா அவர்கள் அந்த நியூஸ் சேனல் வந்து கல நிலவரத்தை வந்து மக்களோட மக்களாக இணைஞ்சு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க ப்ரோக்ராம்ல தெளிவாக லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டிருக்காரு. இதுல திமுக அலையன்ஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்காங்க. அங்க ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி மக்கள் வந்து இதை ரொம்ப கவனிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு எந்த மாவட்டத்திலையும் நடக்காம நம்ம மாவட்டத்தில் மட்டும் இப்படி ஒரு நடந்துருச்சு. அதுவும் நெறியாளரை போட்டு அடிச்சிருக்காங்க. அவருக்கு ரத்தம் வர அளவுக்கு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு காங்கிரஸ் திமுக அலையன்ஸுக்கு மைனஸ்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அவர்கள் பல போராட்டங்களில் நாம் தமிழர் கட்சி மக்களோட மக்களாக காரைக்குடியில் நின்றுருக்காங்க அப்படின்றது காரைக்குடி மக்களுக்கு எல்லாருமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர்களோட முன்னெடுக்கிற கொள்கையாக இருக்கட்டும், அரசு, கல்வி, தண்ணி இது மூணுமே தான் இலவசம். இது மூணும் நாங்கள் மக்கள் கொடுத்துடுறோம், எந்த இலவசமும் வேணாம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்குது. கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. எங்கே போய் கள நிலவரத்தில் ஒரு ஆட்டோ தொழிலாளியாக இருக்கட்டும், ஒரு மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஓட்டுநர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்கள் பூக்கடையாக இருக்கட்டும், காய்கறி கடையாக இருக்கட்டும், கள நிலவரத்தில் மக்களோட மக்களாக எல்லா தொழில் செய்கிற எல்லார்ட்டையும் போய் கடையில் இருக்கட்டும் கேட்கும்போதும் தமிழ் தேசியத்தை நம்பக்கூடிய மக்கள் அதிகமாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரே ஒரு பேச்சு தாங்க, அது இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ சகோதரர்களாக இருக்கட்டும், இந்து சகோதரர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இவர் வந்து முன்னாடி நின்று அவரோட ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவாக பதில் கொடுக்குறாங்க. தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்னிறுத்தி 2011லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கிற ஒரே ஒரு தலைவர், கூட்டணியில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் நிற்கிற ஒரு தலைவர்னு தான் சொல்லணும். பிரபாகரனை முன்னிறுத்துற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்திய ஒரே ஒரு கட்சி. முன்னாடி வந்து வைகோ அவர்கள் வந்தார், திரும்ப அவர்கள் வந்தாங்க, வைகோ அவர்கள் வந்தாங்க, திரும்ப அவர்கள் வந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து பிரபாகரனை முன்னிறுத்தி இந்த திராவிடத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த பல கட்சிகள் இன்னைக்கு வந்து அவர்களோடய போய் சேர்ந்தது வந்து மக்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு அதிருப்தி தான் சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து மறுபடியும் 2011 இன்னைக்கு வரைக்கும் தன்னோட கொள்கையில் ரொம்ப பிடிப்பாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட்டணியாக இருக்கட்டும், தன்னோட கொள்கையாக இருக்கட்டும், பிரபாகரனை முன்னிறுத்துற தலைவராக ஏற்றுக்கொண்டு முன்னிறுத்துற ஒரு கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்பவே ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் ஓட் பெர்சன்டேஜாக இருக்கட்டும், மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கட்டும், கள நிலவரமாக இருக்கட்டும், நடந்த கலவரங்களுக்கு நாம் தமிழர் கூட நின்னதாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு அந்த மக்கள் குரலாக நின்ன நியூஸ் சேனல் நடத்தின ப்ரோக்ராமாக இருக்கட்டும், மற்றும் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அங்கே மக்களோட மக்களாக நின்னதாக இருக்கட்டும், குருதி பாசறை அப்படின்னு ஒரு பாசறை எந்த கட்சியிலுமே இல்லாமல்
ஒரு பிளட் டொனேட் பண்ணக்கூடிய ஒரு பாசறை, பிளட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 ஹவருக்குள்ள அந்தந்த மாவட்டத்திலயுமே இருக்கிற ஒரு கிளை நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் உடனடியா அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. இது பல மாவட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்துவ ஃபாதர் ஒருத்தர் பிரஸ் மீட்ல ஓப்பனா குடுக்குறாரு. நான் அந்த கட்சியை சார்ந்தவன் இல்ல. அந்த கட்சிக்கு நான் ஓப்பனா சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னோட பர்சனலாவே ஒரு விஷயத்துக்கு நான் பிளட் வந்து இது பண்ணேன். அந்த கட்சி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நாம் தமிழர். ஸோ இதுல இருக்கிற ஒரு இந்த குருதி பாசறை எந்த கட்சியிலுமே இல்ல. எந்த அளவுக்கு இது எந்த கட்சியிலுமே இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா பண்ணலன்றாங்க. ஸோ எல்லா வகையிலும் எப்படி பார்த்தீங்கனாலும், நாம் தமிழர் கட்சி காரைக்குடியில வெல்ல போறது ரொம்ப உறுதியா தெரியுது. அப்படியே இல்ல, ஒரு வேளை அவர்கள் தோற்கிறார்கள் அப்படின்னீங்கனாலும், ரொம்ப பெர்சன்டேஜ் அதாவது கோயம்புத்தூர்ல வந்து எப்படி கமலஹாசனும், வானதி ஸ்ரீனிவாசனும் ரொம்ப வாக்குகளுக்கு ஒரு 3000 5000 வாக்குகளுக்குள்ள தான் கமலஹாசன் வந்து தோற்று போனார். அந்த மாரி ஒரு 3000 இல்ல ஒரு 1000 2000 வாக்குகள்ல தான் சீமான் தோற்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் நினைச்சாங்கன்னா, அந்த 1000 2000 ஓட்டுமே வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 25,000 ஓட்டுன்றது இந்த முறை கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுகள். ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2021ல வாங்கின அந்த ஓட்டர்ஸ் பாதி பேரு நாம் தமிழருக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்றைய கள நிலவரப்படி கிட்டத்தட்ட 45,000 50,000 வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியா இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் சீமான் டைரக்டா நிக்கிறதுனால இன்னும் அதிகமாவே விழறதுக்கான வாய்ப்புகள் காரைக்குடி தொகுதியில அதிகமாவே இருக்கு. ஸோ இது இல்லாம கடந்த 2021 24ல பார்க்கும்போது 75,000 ஓட்டு வாங்கின திமுகக்கு குறைஞ்சது ஒரு 5,000லேருந்து 10,000 ஓட்டுக்கு இந்நேரம் குறைஞ்சிருக்கும். அதிமுகலையும் குறைஞ்சது ஒரு 10,000 ஓட்டுகள் குறைஞ்சிருந்தாலுமே, இந்த 20,000 ஓட்டுகளும் புதுசா வாங்க போற ஒரு நாம் தமிழர் கட்சியோட 20,000 ஓட்டுகளும் எப்படி கணக்கு பார்த்தீங்கனாலும், ஒரு 50,000 60,000 ஓட்டு இன்னைக்கு நிலவரத்துல 40,000 60,000 ஓட்டுன்றது கன்ஃபார்ம் நாம் தமிழருக்கு இருக்கு. இது போக ஒரு 5,000லேருந்து ஒரு 10,000 ஓட்டு, ஒரு 5,000 பேர் தங்களோட உண்மையான நிலவரத்தை நினைச்சுக்கிட்டு, கள நிலவரத்தை நினைச்சு, சரி இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஒரு 5,000 10,000 ஓட்டுல அவர் தோற்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெளிவா புரிஞ்சிக்கினா, இந்த முறை அவங்களும் அது திமுகவில் இருந்த ஓட்டர்ஸா இருக்கலாம், அதிமுகவில் இருக்கிற ஓட்டர்ஸா இருக்கலாம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஓட்டர்ஸா இருக்கலாம், விஜய்க்கு வாக்கு செலுத்தலாமான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க விஜயோட மைனஸ் எல்லாம் பார்த்துட்டு, சரி இவரை நம்பி இது பண்ண முடியாது, அவர் நடிகராகவே தான் இன்னுமே இருக்காரு அப்படின்றத புரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு செலுத்துறவர்களாகவும் இருக்கலாம். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சப்போர்ட்டர்ஸ் மற்ற கட்சியில் இருக்க சப்போர்ட்டர்ஸ் ஒரு 5,000 ஒரு 10,000 பேர் சேர்ந்தாங்கன்னா, கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி இன்னுமே ஓட்டு அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லா அடிப்படையில் பார்க்கும்போது 2011லேருந்து 2024 வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட ரியல் டேட்டா படி பார்த்தாலும் சரி, இன்றைய கள நிலவரப்படி பார்த்தாலும் சரி, நாம் தமிழரோட ப்ளஸ்ன்னு பார்த்தாலும் சரி, திமுக அதிமுக அலையன்ஸ் பிஜேபி அலையன்ஸ் அண்ட் விஜயோட மைனஸ் இது எல்லா மைனஸையும் சேர்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி காரைக்குடியில் வெல்லக்கூடிய பிரகாசம் ரொம்பவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு கிளியராக வந்து ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் யார் வந்து வின் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஸோ மறக்காம வாய்ஸ் ஆஃப் இலியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நாம் தமிழர் இந்த முறை வெல்லுமா அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டார் தொகுதியான காரைக்குடி தொகுதியில் இந்த முறை சீமான் ஜெயிப்பாரா? பார்ப்போம். நன்றி.